இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. எல்லா செல்வ வளமும் பெருகும். நான் உன்னுடன் இருக்கிறேன். அஷ்டதிக் பாலர்களின் அடுத்த தேவர் குபேரன் தேவர். அஷ்டதிக் பாலர்கள் பற்றி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம அக்கௌண்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. குபேரன் வடக்கு திசையின் காவலன். குபேரன் என்பது தேவர்களின் செல்வத்தின் அரசர். இவர் தன் பிரபஞ்சத்தில் செல்வத்தை காக்கும் பொறுப்பு கொண்டவர். பெரும்பாலும் குபேரனின் தோற்றம் சிறிய குண்டனாக உடம்புடன் கையில் செல்வப்பை, கோல் அல்லது மாதுளை வைத்திருப்பார். சில வடிவங்களில் முயல் அல்லது முயல் பாம்பு மேல் அமர்ந்திருப்பார். செல்வத்தின் காவலன் அப்படி நான் சொல்லியிருந்தல, எக்ஸ்பிளைன் பண்றேன். யார் யார் தர்மப்படி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு செல்வம் கிடைக்க ஏற்பாடு செய்வார். யார் யார் தர்மப்படி உழைக்கலையோ அவங்க எல்லாத்துக்குமே விலக்கு செய்வார். இதுதான் அவரோட ரூல். குபேரன் வடக்கு திசையில் இருக்கிறனால வாஸ்துபடி வடக்கு திசை திறந்தும் சுத்தமாகவும் இருந்தால் குபேரன் அருள் எளிதில் வரும் என்று நம்பப்படுகிறது. மகாலட்சுமியும் காசு கொடுக்கிறவங்க, குபேரனும் காசு கொடுக்கிறவங்க என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மகாலட்சுமி செல்வத்தை கொடுக்கிறாள், குபேரன் அந்த செல்வத்தை பாதுகாக்கிறார். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.